சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். கரங்களை உயர்த்தி ஏல் பெத்தேல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க பாடினது போல நீங்க வார்த்தையால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றுகிற தேவன் அப்பா. அப்பா, கரங்களினால் நிறைவேற்றுகிற தேவன் அப்பா. நீ சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாத தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அது எங்க வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில வல்லமை உண்டு அப்பா. உங்களுடைய வார்த்தையில ஜீவன் உண்டு ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையில விடுதலை உண்டு அப்பா. நீங்க எங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை மாறி போகும், எங்களுடைய சூழ்நிலை மாறி போகும் ஆண்டவரே. அப்பா, நாங்க பார்த்து கொண்டிருக்கிற தோல்விகள் எல்லாம் மாறி போகும் ஆண்டவரே. எங்களுடைய துன்பங்கள் எல்லாம் மாறி போகும் ஆண்டவரே. எங்களுடைய துக்கங்கள் எல்லாம் மாறி போகும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்க உள்ளத்துல நீங்க வந்தப்பா ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே. ஒரு வார்த்தையை சொல்லும் போது அப்பா அப்பா எங்க வாழ்க்கையே மாறப்போகும் அப்பா, மாறிடும் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு வார்த்தையை எங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க அப்பா. இப்படி ஒரு வார்த்தைக்காக நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அதை சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ள நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். எல்லாம் சொல்லுவோமா? ஓ, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் ஓ மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்க வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும்.
வார்த்தை சொன்னால் போதுமே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்ன கர்த்தாவே, எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும், வார்த்தையெல்லாம் வார்த்தையிலே சுகமானவரே, உம்முடைய வார்த்தையில விடுதலை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே மதுரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சொன்னால் போதும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையே சந்தோஷமாய் மாறிடும்ப்பா, செழிப்பாய் மாறிடும் ஆண்டவரே, விடுதலையாய் மாறிடும் ஆண்டவரே, அப்பா ஆசீர்வாதமாய் மாறிடும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஒரு வார்த்தை இன்றைக்கு எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. அப்பா நீங்க பேசினா போதும் ஆண்டவரே, எங்களுடைய உள்ள எல்லாம் சந்தோஷத்தால நிறைந்துரும். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன் அப்பா, இன்றைக்கு எங்க வாழ்க்கையில எந்தெந்த கசப்பான நீர்கள் இருக்குதோ அப்பா, இன்றைக்கு மதுரமாய் மாற்றுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையை மாற்றுங்க அப்பா, வாழ்க்கையில உள்ள எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்க சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனை நாளையோட முடிந்து போகணும் ஆண்டவரே. அப்பா நாளைக்கு எங்க வேலை ஸ்தலங்களுக்கு போகும்போது எந்த ஒரு ப்ராப்ளம்ஸையும் நாங்க ஃபேஸ் பண்ணவே கூடாது ஆண்டவரே. வீணாக நாங்க ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிற எங்களுக்கு வேணும்னு அப்பா எங்களுக்கு எதிர்மறையாய் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஆண்டவரே, ப்ராப்ளம்ஸை எழுப்பி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இன்றைக்கே மாறட்டும் ஆண்டவரே. அவங்க இருதயத்துல நீங்க ஒரு வார்த்தையை பேசுங்க ஆண்டவரே. அவங்களுடைய உள்ளம் மாறி நாளைக்கு எங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லாம கிளியரா எல்லாமே ஸ்மூதா ரன்னாக கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா எங்களை நீங்க இன்னும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை இன்னும் நீங்க சுத்திகரியும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளை இன்றைக்கு இப்பொழுதே நீங்க எடுத்து போட்டு வாழ்க்கையை நிறைவாய் மாற்றுங்க ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சமாதானம் இன்றைக்கு எங்களுடைய உள்ளத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. அப்பா அளவில்லாமல் நிரப்பட்டும் ஆண்டவரே. உங்களுடைய பரலோக சந்தோஷத்தால் நாங்கள் திருப்தி அடைய அப்பா இந்த காலையில் ஒரு வசியாய் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துல கிடைக்கிற சந்தோஷத்தை நாங்கள் எங்கேயுமே பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவரே. அந்த அளவில்லாத பிரசன்னத்தை, அந்த முடிவில்லாத பிரசன்னத்தினால் இன்றைக்கு எங்க வாழ்க்கையை ஒரு வசியாய் நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்கப்பா. தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் தேவ பிரசன்னம் என்று சொல்வோம். தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா.
ஆனந்தம் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், ஓ தேவ பிரசன்னம். என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம். என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஓ ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆகாயம் ஆகாயம் கொண்டு செல்லுதே. என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே.